திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம திருப்புகழை படிப்போம், பாடுவோம். அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் 183 இரு கனக மாமேரு பழனி தலத்தில் பாடியிருக்காரு. இதற்கான சந்தம் தன தனன தானன தான தன தந்த தன தனன தானன தான தன தந்த தன தனன தானன தான தன தந்த தனதானாம். இப்போ பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சொல் விளக்கத்தை படிச்சுட்டு பாடுவோம். இரு கனகமாமேருவோ கலப தொங்க கடி கடின பாடிர வார் அமுத கும்பம் இணை சொல் இளநீரோ கர அசல 2 குவடேயோ இலகு மலரே வாலியாகிய அனங்கன் அணிமகுடமோதான் என மிக வளர்ந்த இளமுளை மின்னார் மோகமாயில் விழுந்து தனியாமல் பெருகி ஒரு காசே கொடாதவரை 5 நிகரே ஆகவே எதிர்ப்புகழ்ந்து பெரிய தமிழே பாடி நாள்தோறும் இறந்து நிலை காண பிணியின் அகமே ஆன பாழ்வுடலை நம்பி உயிரை அவமாய் நாடிய பவம் நிரம்பு பிறவிதனிலே போகமேலவும் உழன்று திரிவேணோ கருணை உமை மாதேவி காரணி அனந்த சயனி கலிகூர் அரிசோதரி புற அந்த கடவுளுடன் வாதாடு காளி மலை மங்கை அருள்பாலா கருடனுடன் வீறு ஆன கேதனம் விலங்கு மதிலினோடு மாமாட மேடைகள் துளங்கு களி செய்வரு காவேரி சேவகனோடு அன்பு புரிவோனே பறவையிடையே பாதக அசுரர் விழுந்து கதறியிடவே பாத சாதனன் உள் நெஞ்சு பலிதம் எனவே ஏகவே மயிலில் வந்த குமரேசா பல மலர்களே தூவி ஆரணம் நவின்று பரவி இமையோர் சூழ நாள்தோறும் இசைந்து பழனி மலை மீது ஓர் பராபரன் இறஞ்சு பெருமாளே பழனி மலை மீது ஓர் பராபரன் இறஞ்சு பெருமாளே. இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். தாராள மனத்துடன் ஒரு காசு கூட கொடுக்காத லோபிகளை 5 கற்பக தருக்களையும் நிகழ்ப்பீர்கள் என்று எதிரிலே புகழ்ந்து அவர் மீது பெரிய தமிழ்ப்பாக்களை பாடி தினமும் இங்கனம் இறந்து நிலை காண முடியாத நோய்க்கு உள்ளாகும் பாழான இந்த உடலை நம்பி உயிரை பயனில்லாதாக நினைத்து பாவ வினைகள் நிரம்பியுள்ள பிறவியில் சேரவே மீண்டும் அலைந்து திரிவேனோ கருணை நிறைந்த பார்வதி எல்லாவற்றுக்கும் காரணமானவள் ஆதிசேஷன் மேல் துயில் மகிழ்ச்சியுடன் கொள்ளும் திருமாலின் சகோதரியானவள் திரிபுரம் எரித்த சிவபெருமானுடன் நடனத்தில் போட்டியிட்ட காளி மலை அரசின் குமாரி பெற்ற குழந்தையே கருடனோடு போட்டியிடுவது போல
உயரத்தில் பறக்கும் கொடிகள், சிறந்து விளங்கும் மதில்களும், பெரிய மாட மேடைகளும், துலங்குகின்ற கலிசை என்னும் ஊரில் உள்ள காவிரி சேவகன் என்ற மன்னனிடத்தில் அன்பு பூண்டவனே, கடலிடையே பாதக அசுரர்கள் விழுந்து கதறவும் இந்திரனுடைய உள்ளத்து எண்ணம் பலித்தது என்று அவன் மகிழ்ந்து தேவலோகத்துக்கு செல்ல மயில் மீது எழுந்தருளி வந்த குமரேசனே, பலவிதமான மலர்களை தூவி வேதங்களை ஓதி துதி செய்து தேவர்கள் சூழ நின்று நாள்தோறும் மகிழ்ந்து நிற்க பழனி மலையின் மேல் ஒப்பற்ற சிவபெருமான் வணங்கும் பெருமாளே. பாருங்க, அப்பா வணங்குறாராம், சிவபெருமான் வணங்கும் பெருமாளே அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. பலவிதமான மலர்களையும் தூவி வேதங்களையும் ஓதி துதி செய்து தேவர்கள் சூழ நின்று நாள்தோறும் மகிழ்ந்து நிற்க பழனி மலையில் இருக்காரு. அப்படி ஒரு செல்வமுத்து குமரனவன் நம்முடைய அழகு முருகன் செல்ல மயில் மீது எழுந்தருளி வந்த குமரேசனே. எவ்வளோ ஒரு அழகா அருணகிரிநாதர் எப்படி புகழ்ந்து சொல்கிறார் பாருங்க. நாம் ஒன்றும் எதுவும் போய் ஒரு புதுசாக ஒரு வார்த்தை எடுத்து புகழணும்னு தேவையில்லை. அழகான இந்த திருப்புகழை பாடுங்க, பாடி உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக்குங்க. ஏன்னா திருப்புகழ் ஒன்று பாடினா போதும், எல்லாமே நிறைவேறும். முருகனை கும்பிட்டேன், எனக்கு இது நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் இதை தான் சொல்கிறேன். முருகனை வெறும்னே முருகா முருகான்னு சொன்னோம்னா நம்மளுக்கு கஷ்டம்தான் வரும். திருப்புகழ் ஒன்றை பாடி நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு பாட தெரியல, கேளுங்க, வாங்கி வச்சுக்கின்னு படிங்க. எப்படியாவது ஒன்று திருப்புகழை பாடணும், படிக்கணும், கேட்கணும். ஏன்னா பார்க்கவும் படிக்கவும் முடியல அப்படின்றவங்க கேட்கலாம், எழுத படிக்க தெரியாதவங்களும் கேட்கலாம். ஆகையினால கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. கருணை நிறைந்த பார்வதி எல்லாவற்றுக்கும் காரணமானவள் ஆதிசேஷன் மேல், அதாவது அந்த மகாவிஷ்ணு பார்க்கடலில் பாம்பு மேலே படுத்திருக்கார் இல்லையா, அவருடைய சகோதரியானவள் திரிபுரம் எரித்த சிவபெருமானுடன் நடனத்தில் போட்டியிட்ட காளி. கணவனும் மனைவி அப்படி போட்டுன்னு யார் ஜெயிக்கிறதுன்னுட்டு நடனம் ஆடினாங்க. அந்த அழகு உமையவளை மலை அரசின் குமாரி பெற்ற குழந்தையே அப்படின்றார். அப்படி ஒரு புகழ்ச்சி பாருங்கள். நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆகையினால நீங்கள் ஒன்றும் பெருசாக தேடி எடுத்துலாம் என்னை புகழ வேணாம். நீங்கள் திருப்புகழை பாடுங்க, நான் ஓடி வருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. முடிஞ்சவங்க பாடுங்க, இல்லை விளக்கேற்றி வச்சுட்டு தினமும் கேளுங்க. இரு கனக மாமேறு பழனித்தல திருப்புகழ். தன தனன தானன தான தன தந்த தன தனன தானன தான தன தந்த தன தனன தானன தான தன தந்த தனதானாம். இப்போ சேர்த்து எழுதுனத பாட போகிறோம். நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் போய் படிச்சுட்டு வரல. ஆகையினால இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க. சிவபெருமான் என்னை திருப்புகழ் பாடுன்னு சொன்னார். முருகப்பெருமானுடைய திருவருளால் நான் இதை படிக்கிறேன். திருப்புகழ்னால் என்னன்னே எனக்கு தெரியாது. இது இறைவனுடைய திருவருள். வாங்க இப்போ நம்ம திருப்புகழ் பாடலாம். இரு கனகமாமேரு ஓ கலப துங்க கடகடின பாடிர வார முத கும்ப மினை சொலில நீரோக ராசல இரண்டு குவடேயோ இளகுமலரேவாலியாகிய அனங்க நனிமகுட மோதானென மிக வளர்ந்த இளமுலை மினார் மோக மாயையில் விழுந்து தனியாமல் பெருகியொரு காசே கொடாதவரை ஐந்து
தருவை நிகரேயாகவே எதிர்ப்புகழ்ந்து பெரிய தமிழே பாடி நாடோறுமிறந்து நிலை காண பிணியினகமேயான பாழுடலை நம்பி உயிரையவமாய் நாடியே பவனிரம்பு பிறவிதனிலே போகமிலவும் முழன்று திரிவேனோ கருணையுமை மாதேவி காரணிய நந்த சயன கலி கூரரி சோதரி புரந்த கடவுளுடன் வாதாடு காளிமலை மங்கை அருள்பாலா கருடனுடன் வீரான கேதனம் விலங்கு மிதிலினொடு மாமாட மேடைகள் துளங்கு கலிசைவரு காவேரி சேவகனோடன்பு புரிவோனே பறவையிடையே பாத காசூர்வி முந்து கதறியிடவே பாக சாதனானு நெஞ்சு பலிதமெனவே ஆகவே மயிலில் வந்த குமரேசா பல மலர்களே தூவியாரண நவின்று பரவி இமையோர் சூழ நாடோறும் இசைந்து பழனிமலை மீதோர் பராபரணிரஞ்சு பெருமாளே பழனிமலை மீதோர் பராபரணிரஞ்சு பெருமாளே. திருச்சிற்றம்பலம். பார்த்தீங்களா எவ்வளோ கடினமான பாடல், இவ்வளோ கடினமான பாடல்ன்ட்டு நம்ம திருப்புகழ்னால் என்னன்னு தெரியாமே இருந்தோம். கடினமாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் படிங்க. முருகப்பெருமான் நம்மளை எதுவும் குறை சொல்ல மாட்டார். குழந்தை பாடுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவார். தெரியுதோ தெரியலையோ நாம் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாட திருப்புகழ் தானாக வரும். திருப்புகழே தெரியாத என்ன திருப்புகழ் பாட வச்சுருக்கார். எனக்கு இந்த 63 வயசில் இப்படி ஒரு அனுபவம். அது மாதிரி சின்ன வயசுலேயே இருக்கிறவங்க திருப்புகழ் பாட ஆரம்பிங்க. ஒரு குழந்தை ஒன்று பாடுது பார்த்திங்களா, என்ன அருமையாக அதெல்லாம் போய் பயின்று பாடுது. எனக்கு இதுக்கான கிளாஸும் எடுக்கலை, நான் இதுக்கான நேரமும் கிடையாது. வயசான காலத்தில் 61 வயசில் என்னை திருப்புகழ் பாடினார். முருகப்பெருமானுடைய திருவருளால் இதை பாடி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.